வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல், வருகிற 30ஆம் தேதி மார்ச் மாதம் திருச்சியிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் ரயில் இயங்கும். திருச்சியிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் அப்படின்னா புதிய ரயிலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லவே இல்லை. ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று அந்த தேதியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத திருச்சி கோட்டம் அறிவித்திருக்கிறது. இப்போது திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் தினசரி ஒரு ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 22627 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே காலையில் 7:15 மணிக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில் டவுன் வழியாக திருவனந்தபுரம் அன்று மாலை 3:20 மணிக்கு போய் சேரும். இந்த ரயில் தான் அங்கே போயிட்டு குருவாயூர் நோக்கி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலாகவும் போய்கிட்டு இருக்கு. இந்த ரயிலானது வருகிற 30ஆம் தேதி திருச்சியிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி வரை மட்டும் இயங்கும், பராமரிப்பு பணிகள் காரணமாக அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அப்போ திருச்சியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போற பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் திருவனந்தபுரத்திலிருந்து அன்னைக்கு கிளம்ப வேண்டிய 11:35 காலையில் கிளம்ப வேண்டிய ரயிலானது திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்படாது. ஏன்னா இந்த ட்ரெயினை திருநெல்வேலியில் இருந்து மீண்டும் 2:30 மணிக்கு ட்ரெயின் நம்பர் 22628 அப்படிங்கிற நம்பரில் புறப்பட்டு திருச்சிக்கு வந்து சேரும் 7:45 மணிக்கு இரவு அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால அன்றைய தினம் ரேக் ஷேரிங் அப்படிங்கிறது அவசியம் இல்லாத ஒன்று. குருவாயூரிலிருந்து திருவனந்தபுரம் வரக்கூடிய அந்த ரயில் மீண்டும் குருவாயூர் நோக்கி செல்வதற்கு வசதியாக இந்த ரயிலானது திருநெல்வேலியில் இருந்து இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த ரயில் திருவனந்தபுரம் போகாது. திருநெல்வேலி, நாகர்கோவில் மற்றும் திருவனந்தபுரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பிருக்கிறது. அன்றைய தினத்தில் நாகர்கோவிலுக்கோ திருவனந்தபுரத்துக்கோ இந்த ட்ரெயினில் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். காரணம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த ரயிலில் முன்பதிவு செய்யாத பயணிகளுக்காக இந்த தகவல்கள் உங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மெசேஜ் அப்படிங்கிறது ரயில்வே மூலமாகவே வழங்கப்பட்டுவிடும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.